Hi friends, போன வீடியோவில் ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி ஹாஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். S3 பக்கெட் யூஸ் பண்ணி. இந்த வீடியோவில் இந்த ஹாஸ்ட் பண்ண வெப்சைட்டை எப்படி HTTPலேருந்து HTTPSக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம AWS ப்ரொவைட் பண்ணுற 2 சர்வீசஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன சர்வீசஸ்னால் சர்டிஃபிகேட் மேனேஜர் அண்ட் CloudFront. ACM அதாவது AWS Certificate Manager எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பப்ளிக் இல்லை ப்ரைவேட் SSL இல்லை TLS சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணவோ, ஸ்டோர் பண்ணவும் இல்லை ரினியூ பண்ணவும் யூஸ் ஆகும். AWS ஓட இன்னொரு சர்வீஸ் CloudFrontனா ஒரு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். எதுக்கு யூஸ் ஆகும்னா, வெப் கண்டென்ட்டை ஸ்பீட் ஆக்க இல்லை லேட்டன்சியை குறைக்க யூஸ் ஆகும். எப்படின்னா, ஒரு வெப் கண்டென்ட்ஸ், இமேஜஸ் இல்லை ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஆர்ஜின் சர்வர் நம்மளதில் S3 பக்கெட் அதுக்கு போய் அக்சஸ் பண்ணுறதுக்கு பதில் CloudFront ஒரு எட்ஜ் லொக்கேஷனுக்கு மூலியமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த எட்ஜ் லொக்கேஷன் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையிலேருந்து ஆக்சஸ் பண்ணால் நியர்பை எட்ஜ் லொக்கேஷன்லேருந்து நம்மளுக்கு கண்டென்ட்ஸ் டெலிவரி ஆகும். இது மூலிமா லேட்டன்சியும் குறையும், வெப்சைட்டோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சர்டிஃபிகேட் மேனேஜரில் ஒரு சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி CloudFrontல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறோம். அப்புறம் Route 53 யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு அதை ரவுட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் HTTPSக்கு மாறுது. அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணணும் நம்ம டொமைனுக்கு. அதுக்கு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு வந்து சர்ச் பாக்ஸில் ACMனு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சர்டிஃபிகேட் மேனேஜர்னு சர்ச் பண்ணுங்கள், வரும். அப்படி இல்லைனா சர்வீசஸ், செக்யூரிட்டி அண்ட் சர்டிஃபிகேட் மேனேஜர் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் மேனேஜருக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ரீஜியன் வந்து நார்தர்ன் வெர்ஜீனியா இருக்கணும். அப்போ தான் இந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். நார்தர்ன் வெர்ஜீனியாவை சூஸ் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். புது சர்டிஃபிகேட் வாங்க. இப்போ ரெக்வெஸ்ட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம டொமைனை என்ட்ரு பண்ணோம். நம்ம டொமைன் suritdas.ml அதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டிஎன்எஸ் வேலிடேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் எதுவும் பண்ண தேவையில்ல. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் ரெக்வெஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வேலிடேஷன் வரும். இந்த வேலிடேஷனில் நம்ம Route 53ல் ஒரு CNAME க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். அது Route 53க்கு போய் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயே நம்ம வந்து க்ரியேட் அ CNAME ஆப்ஷன் வரும். அதை கிளிக் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வருமே நெக்ஸ்ட் பாருங்கள், க்ரியேட் அ ரெக்கார்ட் இன் Route 53 அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்படின்னு ஒரு CNAME க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி Route 53ல் ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. CNAME ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே வேலிடேஷன் நாட் கம்ப்ளீட்னு வரும். அது 2 to 10 minutes ஆகும். இப்போ சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிடுச்சு. அது ஒரு 2 minutes ஆச்சு. இப்போ இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி CloudFrontல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வந்து சர்ச் பாக்ஸில் CloudFrontனு சர்ச் பண்ணுங்கள், வரும். அப்படியும் இல்லைனா சர்வீசஸ், கண்டென்ட் டெலிவரி அங்கே போய் CloudFrontனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ CloudFrontக்கு வந்துட்டோம். இப்போ க்ரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் கொடுத்துட்டு நம்மளோட ஆர்ஜின் டொமைன் என்னவோ அதை கொடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜின் டொமைன் என்னன்னா S3 பக்கெட் தான். S3 பக்கெட்டுக்கு நம்ம போய் ப்ராப்பர்ட்டிஸ் ஆண்ட கடைசியாக ஹாஸ்ட் பண்ண வெப்சைட்டோடைய லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு HTTPன்னு இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணி கிளிக் கொடுத்துக்கோங்க. கீழே வந்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்மள HTTPலேருந்து HTTPSக்கு ரீடைரக்ட் ஆகும். அதுக்கு ரீடைரக்ட் HTTP to HTTPS கிளிக் கொடுங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட்னால கெட் அண்ட் ஹெட் மட்டும்தான். அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்துட்டு CNAME ஆண்ட நம்மளோட டொமைன் நேமை டைப் பண்ணுங்கள். நம்மளது suritdas.ml அதை டைப் பண்ணிவிட்டு கீழே கஸ்டம் SSL சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நம்மளுடைய SSL சர்டிஃபிகேட்டை என்னவோ அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளது suritdas.mlனு மென்ஷன் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கிறபடியே வச்சுட்டு கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆர்ஜின் பக்கெட் என்னவோ அதை கொடுங்க. அப்படியே கீழே வந்துக்கிட்டே வாங்க. HTTP to HTTPSன்னு ரீடைரக்ட் பண்ணணும். அப்புறம் கெட் அண்ட் ஹெட் மட்டும்தான். அப்படியே கீழே வாங்க. CNAME கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் SSL சர்டிஃபிகேட்டு அதையெல்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஐடி வரும், க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஐடி மட்டும் க்ரியேட் ஆக மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் க்ரியேட் ஆகிடுச்சான்னு. இப்போ CloudFrontல நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த நெட்வொர்க்கோட டீட்டெயில்ஸ் தான் இது. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் கீழே இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேமில் இருக்கிற URL ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாட்டிக் வெப்சைட் வரும். அதில் ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்கும். என்னென்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து HTTPSக்கு மாதிரி இருக்கும். அதாவது கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு வரும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லா பேஜஸும் ஒழுங்காக ஒர்க் ஆகும். எரர் பேஜஸ் கூட வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ரவுட் 53 யூஸ் பண்ணி இந்த URLக்கு ரவுட் பண்ணணும். அதுக்கு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு வாங்க, சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் நெட்வொர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரி செக்ஷனுக்கு கீழே ரவுட் 53 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைனா ரவுட் 53ன்னு சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள், வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ DNS மேனேஜ்மெண்ட்டில் ஹாஸ்ட் ஜோன்ஸை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹாஸ்ட் ஜோன் எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளதில் suratdas.ml அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம CloudFrontல க்ரியேட் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் URLக்கு ரவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஏற்கனவே க்ரியேட் பண்ண ரெக்கார்டை எடிட் கொடுங்க. எடிட் ரெக்கார்டில் என் பாயிண்ட்டை வந்து CloudFrontன்னு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு அதுக்கு கீழே URL நம்மளுக்கு சஜஸ்ட் ஆகும், அதே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைனா நம்ம ஒரு புதுசாகவே ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பழைய ரெக்கார்டை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் ரெக்கார்ட் கொடுங்க. டெலீட். புது ரெக்கார்டுக்கு க்ரியேட் ரெக்கார்ட் கிளிக் கொடுங்க. சிம்பிள் ரூட்டிங்கில் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ டிஃபைன் சிம்பிள் ரெக்கார்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம டொமைன் நேம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு suratdas.ml தான். அப்புறம் ரவுட் டு என் பாயிண்ட்டை வந்து CloudFront டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் கொடுங்க. அப்புறம் சூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் சஜஸ்ட் ஆகிற URL கிளிக் கொடுங்க. அதான் நம்ம URL. கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு க்ரியேட் ரெக்கார்ட் கொடுத்திங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம் அது ஒர்க் ஆகுதான்னு. அதுக்கு suratdas.mlக்கு ஆக்சஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கனெக்ஷன் செக்யூர்ட் ஆகிடுச்சு, அதாவது HTTPSக்கு மாறிடுச்சு. இதோட ஸ்டாட்டிக் வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வித் HTTPSோடைய. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு வெப் சர்வீஸ் பற்றி பார்ப்போம். Until then, bye.